ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சங்கரா மீன் சுத்தமாக மீனை கழுவி வச்சுருக்குறோம். மீன் குழம்பு செய்யலாம். வெங்காயம், கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இதை கூடவே நாங்கள் தேங்காய் கூடவே தக்காளியும் போட்டு ருப்பிக்கணும். ருப்பிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பாருங்கள், ஒரு 100 கிராம் புளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா தூள் 2 ஸ்பூன். இவ்வளையும் போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்குறோம். இப்போ கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த மேலே கறிவேப்பிலை போடலாம். ஒரு 4 வெங்காயம் நல்லா நீட்டாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறோம். அது போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துட்டு மேலே நல்லா வதங்கி இருக்குது. ஏன்னா மீன் குழம்பு நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா இப்படி வரணும். நல்லா செவந்து வந்துச்சுன்னாக்கா குழம்பு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் இந்த கலவைங்களெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து விட்றேன். பாருங்கள், இது தேங்காய் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக பாருங்கள், இதையும் அதுக்குள்ளவே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு மீனாக சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா மீனும் இப்படி உள்ள சேர்த்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா மீனை இப்படி சேர்த்து இதோ நல்லா கொச்சி வந்திருக்குது. இப்போது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க, சாதத்துக்கு களி செய்யலாம். களிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு பார்த்து சொல்லுங்கள்.